ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய தாட் ப்ராசஸ் என்ன போயிட்டு இருக்குது அப்படின்னா, பாஸ்ட் 1 or 2 days நான் ஒரு விஷயத்தை திருப்பி யோசிச்சுட்ருந்தேன். நம்ம ஒரு லவ் கொடுக்குறோம், ஆனால் ஆப்போசிட் செக்ஷன்லேருந்து அந்த லவ் நமக்கு கிடைக்கல. ஸோ நம்ம அதை ஒரி பண்ணிகிட்டே இருந்தோம். பேசிக்கலி எனக்கு ஸ்டோரிஸ் படிக்கிற ஹேபிட் இருக்குது. நான் அப்படி படிச்சுட்ருக்கப்போ அதில் ஒரு சென்டென்ஸ் வந்துச்சு, நீங்கள் எவ்வளோ லவ் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கிட்டே இருங்க, அது ஆப்போசிட்லேருந்து வராமல் இருக்கும், அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த பர்சன் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களால் எவ்வளோ அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ண முடியுமோ யூ கிவ். ஸோ லாஸ்ட் டைமில் ஒரு வருஷம் ஆகலாம், 2 years ஆகலாம், பட் ஒன்ஸ் அந்த லவ் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அதுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் நான் ஒரு லைன்ஸ் படித்தேன். அந்த லைன் என்னோடய மனசில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. கரெக்ட், நம்ம யோசிக்கிறது கரெக்டு தானே. நம்ம ஏன் அவங்க நமக்கு லவ் கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறோம்? நாம் மட்டும் கொடுத்துட்டு போகலாமே, அவங்க கொடுக்காமே இருக்கலாமே. நமக்கு பிடிச்சதை நாம் செய்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்கள செய்கிறாங்க. ஸோ நமக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வலைத்தளத்தை நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காகவோ எதுக்காகவோ நான் யூஸ் பண்ணிக்கல. என்னோடய தாட்ஸை என் மைண்டுக்கு நான் சொல்லிக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.